தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு வெளியான 10க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இந்த காணொளியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல் அறிவிப்பு, தமிழகத்தில் இன்று கொடூர வெப்பம் வாட்டி வதைத்திருக்கிறது. தமிழகத்தின் பல இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதீத ஒரு வெப்ப அலை அப்படின்றது வீசக்கூடும் அப்படின்னு நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தூர்தர்ஷன் லோகோவை பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருந்து காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கடுமையான கண்டனம் அப்படின்றது அங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நாட்டின் நேரடி வரி வசூல் 2023-2024 ஆண்டு நிதியாண்டில் 19.58 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது, இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, 2024 பிப்ரவரி மாதத்தில் EPFO 15.48 லட்சம் நிகர நெட் மெம்பர்ஸ் உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா சேர்த்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி, குறிப்பாக நம்முடைய எப்படி பார்வையாளர்களுக்குமே கூட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக திருவண்ணாமலைக்கு நாளையும் நாளை மறுநாளும் சிறப்பு போக்குவரத்து பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் ஆண்களை விட பெண்களே அதிகமாக வாக்களித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக பார்த்திங்கன்னா இருக்கிறது. அதாவது சித்திரை திருவிழாவில் மதுரை அரசியாம் மங்கள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடந்திருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதியான இன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையம் முதல் நம்முடைய தாம்பரம் ரயில் நிலையம் வரை பார்த்திங்கன்னா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய தலைவர் 177 படத்தின் டைட்டிலுடைய அந்த டீசர் பார்த்திங்கன்னா தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதமான காணொளிகள் அப்படின்றது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.